அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மண்டே மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன வைக்க போகிறேன்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். ஒன் டைம் பார்த்தீங்கன்னா பூண்டு சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி செஞ்செல்லாம் அந்த குழம்பு அஃப்ரீனோட அத்தாக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்றைக்கி அதே மாதிரியே செய்ய சொன்னாங்களா, சரி செஞ்சுருவோம்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயத்தை உரிக்கி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது, கேட்டுட்டாங்கல்ல, அதனால் வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் தேங்காய் போடலை. சரி எதுக்கு ரிஸ்க்கு, இன்றைக்கி தேங்காய் போடாமலே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அரைக்க வேண்டியதாக இந்த அடுப்பில் உலையே வச்சுருந்தேன். சாப்பாடும் வெந்துருச்சு, வடிச்சிடலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வடித்து தான் சாப்பிடுவோம். குக்கர் ரைஸ் வந்துட்டு அஃப்ரீனோட அத்தாக்கு பிடிக்காதா, அதனால் செய்கிறது கிடையாது. என்னைக்காவது நான் எமர்ஜென்சி தான் மட்டும் செஞ்சுக்கிடுவேன். இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு மீன் பொரிச்சிடலாம். நான் மட்டும் தான் பொரிச்ச மீன் சாப்பிடுவேனா, இப்போ என் கூட அஃப்ரா குட்டியும் சேர்ந்துட்டாங்க. எங்கள் 2 பேருக்கு மட்டும் 4 மீனை எடுத்துகிட்டு எப்போயும் நம்ம மசாலா போட்டு பெரட்டி வைப்போம்ல, அந்த மாதிரி தான் நான் பெரட்டி வைக்க போகிறேன். ஒரு சிஸ்டர் குக்கரில் நீங்கள் எப்படி சாப்பாடு வைப்பீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப ஈஸி சிஸ்டர், எல்லாருக்குமே தெரியும் தான். ஒரு கப்புக்கு வந்துட்டு 2 கப் தண்ணி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 or 2 விசில் விட்டாலே போதும், நல்லா வந்துடும். இன்றைக்கி வந்துட்டு மீன் குழம்பு, மீன் பொரிச்சது, பீக்கங்காய் பொரியல் வந்துட்டு செய்ய போகிறேன். ரொம்ப நாளாக வந்துட்டு இன்னொரு சிஸ்டரும் பீக்கங்காய் பொரியல் கேட்டிருந்தாங்க. அதோட ரெசிபி வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். முட்டை போட்டு கிண்டி அதையும் ரெடி பண்ணியாச்சு. மீன் பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு லெமனு, கொஞ்சோண்டு உப்பு, அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் போட மாட்டேன் நான். கொஞ்சம் உங்களுக்கு நல்ல மொறுன்னு வேணும்னா லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிட்டிங்கன்னு வைங்களேன், சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஊற வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்தோன்னு வைங்களேன், சூப்பராக ஒரு நம்ம மீனும் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மாதிரி இன்றைக்குமே சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம பூண்டுலாம் அரைக்கிறோம்ல, அதனால் வந்துட்டு அந்த மீனோட கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. அதனால தான் அப்படின்னு தக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. மீன் பொரிச்சனால அந்த ஸ்மெல் நம்ம வீட்டையே சுற்றிக்கிட்டு இருக்கோம், ஏதோ பர்ஃப்யூம் ஸ்மெல் மாதிரி. அதனால் கொஞ்சம் சாம்பிராணி போட்டுடலான்னு சொல்லிட்டு சாம்பிராணி போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஃப்ரீனத்தா வரும்போதே ஃபீவரோடு தான் வந்தாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் நேரம் தூங்கட்டுன்னு சொல்லிட்டு நானும் அஃப்ரா குட்டியுமே அஃப்ரீன் அம்மாவை கூப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். இப்படி வராவாருங்க பெரிய என்ன சொல்கிறதுன்னு தெரியலை.